நோன்பு ஸ்டார்ட் ஆனாலே போதும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதை வீட்டில் செஞ்சுருவோம். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்ச உடனே மெல்ட் ஆயிரும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இதுக்கு நான் ஒரு 8 கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்திருக்கேன். இது அகர் அகர் சைனா கிராஸ் எப்படி வேணால் சொல்லுவாங்க. இதை ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம இதில் பால் ஊற்றும் போது பால் பிரித்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கெட்டு போகாது. இது கூட 2 ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக மில்க் மேட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 1/4 லிட்டர் காய்ச்சன பால் ஆட் பண்ணிட்டு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் நட்ஸும் நான் ஃபஸ்ட்டே வந்து பிளைன் அகர் அகர் வந்து நான் செட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா அல்வா மாதிரி ரெடி ஆயிரும். இதை நோன்பு திறக்கும் போது கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஐஸ்கிரீம் மாதிரி டேஸ்ட் இருக்கும் பட்டர்ஸ்காட்ச் ஆட் பண்ணும்போது. இது கூட நான் கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்